விட மதவாதம் என்பது கொடுமையானது அல்ல என பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது கருணாநிதியை கூறியிருக்கிறார். பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது இனித்தது, இப்போது கசக்கிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் 5 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சித்திரை திருவிழாவில் வழங்கிய மோர் குளிர்பானத்தால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என அமைச்சர் கூறுகிறார். கோயில் திருவிழாவிற்கு பலரும் சென்ற நிலையில் உறையூர் மக்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியதோடு, குளிர்பானம்தான் பிரச்சனை என்றால் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு ஏன் பாதிப்பு இல்லை என்று கேள்வி எழுப்பினார். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் மக்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, புகார் வந்த உடனே குடிநீரில் கழிவுநீர் கலப்பு விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் என்று விளக்கமளித்த அவர், 2026ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். குடிநீர் கலந்த காரணத்தினால் சுமார் 15 நாட்களாக இந்த பகுதியில் இந்த நீரைத்தான் அந்த பகுதி மக்கள் குடித்து வந்திருக்கின்றார்கள். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்பு அமைச்சருடைய பதில், அந்த மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம், உணவு மற்றும் மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும், அதை பருகிய காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாது பிரச்சனை காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றனர். தேனியில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு அளிக்க வந்த அங்கன்வாடி பெண் பணியாளர் விஷமருந்தி தற்கொலை முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த ஜெயபாண்டி என்ற அங்கன்வாடி பெண் ஊழியர் புகார் மனு அளித்துவிட்டு விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆம்புலன்ஸ் இல்லாததால் உயிருக்கு போராடிய அப்பெண்ணை சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் கூட்ட அரங்கிற்கு வெளியே அமர வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் போலீசார் ஆட்டோ மூலம் அப்பெண்ணை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். நீட் தேர்வு மாணவர்களின் மரணத்தின் போது ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார். திமுக மாணவரணி சார்பாக மண்டல அளவில் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அளவிலான ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாநில திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், திமுக மாநகர செயலாளர் தமிழ்செல்வன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி, நீட் தேர்வு காரணமாக 22 மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் அதனை தடுக்க திமுக தவறியதாக கூறிய அனைத்தும் தவறானது என்பதை மாணவர்கள் சார்பில் நிரூபிக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், இரட்டை இலையை பாதுகாத்துக் கொள்ளவும் அமலாக்கத்துறை சோதனைகளிலிருந்து தப்பிக்கவே தன்னை பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்து தப்பித்துக் கொண்டார் எனவும், நீட் தேர்வு ரகசியம் என்ன என கேட்கும் நிலையில் இதைத்தான் மாணவர் அணி வெளியிட உள்ளதாகவும் கூறினார். நீட் என்ற ஒரு கொடும் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் புகுத்தி தமிழ்நாடு மாணவர்கள் தற்கொலைக்கு காரணமாக அமைந்த எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு கள்ள கபட நாடகத்தை மீண்டும் மீண்டும் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பதவி சுகத்திற்காக, தன்னுடைய முதலமைச்சர் பதவி சுகத்திற்காக, OPS, EPS, TTV சண்டைக்காக
இரட்டை இலையை எப்படியாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சியில் தான் கொள்ளையடித்த பணத்தை இடி, இன்கம் டேக்ஸ் போன்ற நிறுவனங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொள்கையெல்லாம் அடைமானம் விட்டு, கொள்கையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு அமித்ஷாவோடு கூட்டணி வைத்திருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி நாடகத்தை எல்லா மாவட்ட தலைநகரும் நடத்தியிருக்கிறார். நீட்டால் இறந்து போன மாணவிகளுடைய படங்களை வைத்து அஞ்சலி செலுத்தி முதலக்கண்ணீர் வெடித்திருக்கிறார். மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வேண்டும், இறந்து போன 22 அந்த பச்சிளம் குழந்தைகளும் எடப்பாடி பழனிசாமி ஆண்ட காலத்தில் இறந்து போனவர்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணியுடைய அவருடைய எஜமானாக இருக்கிற மோடி, அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வு ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக அலங்கியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் ஆலங்காயம் அந்தோணியார் தெருவை சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் தென்னைநார் மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஸ்ரீதர் 3க்கும் மேற்பட்ட ஆன்லைன் செயலி மூலம் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் உரிய காலத்தில் அந்த தொகையை திரும்ப செலுத்த இயலவில்லை. இதனால் கடன் செயலி நிறுவனத்தினர் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். மேலும் பணத்தை கொடுக்காவிட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் என மிரட்டியதோடு கூடுதல் வட்டி கேட்டுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த ஸ்ரீதர் தனது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஸ்ரீதரின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயிரிழந்த இளைஞருக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ ஆலயம் இருக்கும் இடத்தில் நியாய விலைக் கடை வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த முள்ளிக்கரை பகுதியில் 1960 அமைக்கப்பட்ட அந்தோணியார் ஆலயம் உள்ளது. தற்போது அந்த இடத்தில் நியாய விலைக் கடை அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி கிராம மக்கள் கிறிஸ்தவ தேவ ஆலயம் இருக்கும் பகுதியில் நியாய விலைக் கடை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 60 வருஷமா சர்ச்சு நடத்திட்டு வரோம். அதை இடிச்சுட்டு ரேஷன் கடை வரதா சொல்லியிருக்காங்க. மனு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்துருக்கோம். அந்த மனுவை பரிசீலித்து எங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்குறாரு அம்மா சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை வருதுன்னு யார் சொல்லுங்க? ரேஷன் அங்கே இருக்கிறவங்க சொன்னதுனாலே கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். கவுன்சிலரும் சொல்லியிருக்காங்க. தாளவாடியில் குடும்ப தகராறு காரணமாக கல்லால் தாக்கி கணவரை மனைவி படுகொலை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி மல்லன்குழி கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் மனைவி ரேவதி தம்பதிக்கு 13 வயதில் மகளும் 11 வயதில் மகனும் உள்ளனர். குடும்ப பிரச்சினை காரணமாக ரேவதி கணவரை பிரிந்து 5 வருடங்களாக தனது குழந்தைகளுடன் மல்லன்குழி கிராமத்தில் வசித்து வந்த நிலையில் தங்கவேல் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது ரேவதிக்கும் தங்கவேலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரேவதி கீழே கிடந்த கல்லை எடுத்து தனது கணவர் தலை மீது போட்டதில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தாளவாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதோடு மனைவி ரேவதியை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு தமிழ் அறிஞர்களும் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.